அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அது எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா மதிகமலருக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மாவே தப்பாக பேசியிருப்பாங்க தங்கராஜ் கிட்ட. தங்கராஜை நம்பி தான் அவங்க அவங்க அப்பா அம்மாவை பற்றி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இதுலேயே ரேவதியும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன்ற மாதிரி மாட்டி விட்டு போட்டு கொடுத்துருந்துருப்பாரு. அதனால ரேவதி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. காரில் வந்துட்டே இருக்கும்போது ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ பண்ணது ரொம்பவே தப்பு தானேம்மா, நம்மளை பெற்ற அப்பா அம்மாவை பற்றி நம்மளே தப்பு பேசினா எப்படி, அதனால தான் நான் நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மனசில் வச்சுருந்த ரேவதி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க மாமியார் கிட்ட அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்கள் பையன் உங்களை பற்றி என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பான் என் பையன், என் அம்மா மாதிரி வேறு அம்மா இந்த உலகத்திலே இல்லைன்னு தானே சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் தான் சாவச்சிட்டிங்கன்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன தங்கராஜி நீயாடா அவகிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்க, நீ என்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தா நான் நினச்சிட்டு இருந்தா நீ என்ன போய் சொல்லியிருக்கேடா, உங்கள் குடிகாரன் அப்பங்கிட்டேருந்து நான் உங்களை காப்பாற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோமாடா நீ இப்படி சொன்ன, இன்னும் வேறு என்னென்னடா அவகிட்ட சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதனால தங்கராஜ் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மா காலெல்லாம் விழுறாரு. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தங்கராஜ் அவங்க அம்மா கிட்டலாம் பேசிட்டு ரேவதி மேலே செம்ம கானில் செம்ம கோவத்தில் வராரு. வந்தவொடனே தங்கராஜ் உள்ளே வந்தவொடனே ரேவதி டக்குன்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்து தங்கராஜ் இவ்வளோ சீக்கிரம் இவ தூங்குறவளாம் இல்லையே, நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனாலும் ரேவதி பார்த்தீங்கன்னா எழுந்துக்கவே இல்லை. உடனே அவர் டென்ஷன் ஆகி ரேவதின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. கத்தினோடனே பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு தூங்கிட்டே இருந்த மாதிரி என்னங்க டைம் ஆயிடுச்சா விடிஞ்சிச்சா, இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ அப்படின்னு சொல்லி எதுவும் நடக்காத மாதிரி ஏஞ்சிக்கிறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா ஏய் இந்த நடிப்பெல்லாம் நடிக்காதடி, நீ இவ்வளோ நேரம் தூங்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்குடி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி கத்தி டென்ஷனாக பேசுகிறாரு. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா பசங்களாம் தூங்குறாங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடிக்காதடி, எதுக்குடி இந்த வேலைலாம் பண்ணுற, எங்கள் அம்மாவை சமாதானம் பத்தத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்கள் வீட்டில் உன்னை பற்றி சொன்னேன்றதுக்காக என்னை வந்து இங்கே பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏங்க நான் உங்களை பழி வாங்கணும்லாம் நினைக்கலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தவங்கள நம்பி சொன்ன விஷயத்த அதை அவங்க எதிர்லேயே வந்து அவங்க மாட்டி விட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தாங்க நான் இது மாதிரி பண்ணேன். ஆனால் நீ உங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் போவோம் நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காதடி, இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீ பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாரு. ஒன்று பசங்களாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே அலறாங்க. எங்கள் மொல்லமாக பேசுங்க, பசங்க அலறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக அந்த ரூமுக்கு வா, உங்ககிட்ட நான் இப்போ பேசியே ஆகணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. எங்கள் பசங்க தூங்குறாங்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்களும் அழுகுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவர் பசங்களுக்காக தாண்டி நான் இப்போ இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீ வர வர ஆளே சரியில்லை, என்ன இதெல்லாம் உனக்கு அந்த மதி சொல்லி கொடுத்து அமிச்சாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு இப்போ எதுக்கு நீங்கள் மதியை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கொஞ்ச நாளாவே உன் சேர்க்கையே சரியில்லை, உன் பேச்சு எதுவுமே சரியில்லை, நீ இது மாதிரிலாம் பண்ணுறவ கிடையாது, இப்போல்லாம் நான் என்னையே நீ பழி வாங்குற, என்னையே நீ ஏன் எதிரிலே போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. இது மதியெலாம் ஒன்றும் காரணம் இல்லைங்க, நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நினச்சேன், மற்றபடி உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு இருக்குதுடி, இந்த பிரச்சனையை நான் இதோட விடுவேன்னு மட்டும் நினச்சிக்காத, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ரேவதியும் பார்த்தீங்கன்னா அப்பாடா இப்போ எப்படியோ தப்பிச்சிட்டோம், இனி எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷையும் மதியம் காமிக்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா சொல்லிட்டு போன விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. நீ இப்போ உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணினா உன் லைஃப் எங்கேயோ போயிடும்டா, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ, முதல்ல உன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா சுரேஷ் யோசிச்சுட்டே இருந்து அது மாதிரி நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மதி பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் வேலைக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வேலைக்காக அப்ளை பண்ணுறியா, எதுக்கு இவ்வளோ அவசரம், இப்போ தானே வேலையில் விட்டு நின்று இருக்க, கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு பொறுமையாக பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்குன்னு இப்படியே இருக்க முடியாதுல்ல, இப்போ அப்ளை பண்ணால் தான் ஒரு 2-3 மாதத்தில் கிடைக்கும், அதனால தான் வேலைக்காக நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க லேப்டாப்பில ஒர்க் பண்றத பார்த்து, அவங்கள பார்த்து ரசிக்கிறாரு. டக்குன்னு கிட்ட போய் உட்காந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. "நீ இந்த காலேஜ்ல ரொம்ப நாளா வேலை செஞ்சியா?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. "ஆமா, நான் காலேஜ் முடிச்ச உடனே இங்க போய் ஜாயின் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி பிரைவேட் காலேஜ்லலாம் இதான் பிரச்சனை. இது மாரி தான் பண்ணுவானுங்க. திடீர்னு வேலைய விட்டு தூக்கிடுவானுங்க. அப்படின்னு சொல்லி அவரே வாண்டடா பார்த்தீங்கன்னா, கிட்ட கிட்ட போய் பேசுறாரு. ஆனா மதிக்கு பார்த்தீங்கன்னா, அவர் பண்றது எதுவுமே பிடிக்கல. டக்குன்னு அவங்க கிட்ட போய் தண்ணி பாட்டில் எடுக்குறாரு. "உனக்கு தண்ணி வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்றாங்க. "சரி, சரி உனக்கு காஃபி, டீ ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எதுவுமே பதில் பேசாம இருக்காங்க. "நீ அதெல்லாம் குடிக்க மாட்டல்ல? நான் மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை சீக்கிரமே கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்கள தட்டி தட்டி பேசுறாரு. அது மதிக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க காலேஜ்ல வேலை பார்க்குறாங்க. நான் வேணா அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நோ தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்கள டச் பண்ணி பேசுறாரு. அது மதிக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. லேப்டாப்ப வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "உனக்கு கண்டிப்பா சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிக்கிறதுக்காக போறாரு. உடனே மதி பார்த்தீங்கன்னா, தள்ளி விட்டு எந்திரிக்கிறாங்க. "ஏன் இவ்வளோ வியர்டா பிஹேவ் பண்ற? நான் உன் ஹஸ்பண்ட் தானே." அப்படின்னு சொல்லிட்டு, "நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கைய நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. ஸ்டார்ட் பண்ணா தானே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? அது எப்படி புரியாம இருக்கும்? இந்த பாரு, நான் ஒரு ஜென்டில்மேனா இருக்க போய் தான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா இது மாரிலாம் பண்ண மாட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, அவர மொறைக்கிறாரு. "ஏன் இப்ப நீ என்ன மொறைக்கிற? நான் உன் ஹஸ்பண்ட் தானே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி வா, நம்ம லைஃப்ப பத்தி பார்க்கலாம். உன் வேலையெல்லாம் அப்புறமா தேடிக்கோ. இப்ப நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்கள ஹக் பண்றதுக்காக போறாரு. ஆனா மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல வேணாம், வேணாம்." அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. "எதுக்கு நீ திரும்ப திரும்ப இந்த மாரி பிஹேவ் பண்ற? நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான்." அப்படின்னு சொல்லி அவர திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஹக் பண்றதுக்காக போடுறாங்க. இவங்க மதி பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம்." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர தள்ளி தள்ளி விடுறாங்க. இன்னும் நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகல. நம்ம 2 பேருக்குள்ள இன்னும் ஒரு க்ளோஸ் கூட வரல. ஆல்ரெடி நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் அதெல்லாம் கூட நம்மளுக்கு ஒரு முடிவுக்கே வரல. நான் இன்னும் இதுக்காகலாம் ப்ரிப்பேர் ஆகல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, "இதுல நீ ப்ரிப்பேர் ஆக வேண்டியது என்ன இருக்கு? நம்மளோட ஒண்ணும் லவ் மேரேஜ் இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் தான். எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. விடுகதை: "அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம். அது என்ன?" எல்லாரும் வாழ்க்கைய இப்படி தான் ஆவுறாங்க. நம்ம ஒண்ணும் லவ் மேரேஜ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. வா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம லைஃப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹக் பண்றதுக்காக போறாரு. ஆனா மதி பார்த்தீங்கன்னா, தள்ளி தள்ளி விடுறாங்க. மத்தவங்க எப்படிலாம் தெரியாது. நான் இப்படி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள 1008 பிரச்சனைகளா தான் போயிட்டுருக்கு. அதனால இப்ப எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இதெல்லாம் சரியா வராது. நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கறதுக்காக போறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, புடிச்சு வலிச்சுட்டு, "இந்த பாரு, ஓவரா ஆர்க்யூ பண்ணாத, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. ஒழுங்கா வந்துரு." அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனா மதி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றத எதுவுமே கண்டுக்காம தண்ணிய குடிச்சுட்டு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, தூங்கறதுக்காக போறாங்க. அவர் உடனே அந்த பெட்ஷீட்லாம் வலிச்சு போட்டுட்டு, "நான் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ பாட்டுக்கு தூங்க போற." அப்படின்ற மாரி கைய போட்டு வலிச்சு அவங்க கிட்ட உடனே கத்த ஆரம்பிச்சுடுறாரு. மதி பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்கு கத்துறீங்க? கத்தாதீங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க கத்துறது வீடு வரைக்கும் இல்ல, ரோடு வரைக்கும் கேட்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றத காதுலயே வாங்குற மாரி இல்ல. "நான் இப்படி தாண்டி கத்துவேன். இன்னைக்கு நீயா நானா பார்த்துடலாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்றதுக்காக பார்க்குறாரு. மதி பார்த்தீங்கன்னா, தள்ளி தள்ளி விடுறாங்க. "இப்ப எதுக்கு நீங்க இந்த மாரி கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா, பொறுமையா பேசுறதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவர் அதெல்லாம் கேட்க மாட்றாரு. "அன்னைக்கு என்னடான்னா, நீ என்ன எங்க அக்கா வீட்ல தள்ளி விட்ட. இன்னைக்கு இந்த மாரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க. இன்னைக்கு நான் உன்ன விடுறதா இல்ல. என்னதான் இன்னைக்கு நடக்குதுன்னு பார்த்துடுறேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்கள ஹக் பண்ண பார்க்குறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்வாங்க. "கத்தாதீங்க. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்து வந்துற போறாங்க. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தான் அசிங்கம். இதெல்லாம் கேள்விப்பட்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நடக்கட்டும்டி. யார் வேணாலும் வந்து கேட்கட்டும். இதுல எனக்கு என்ன அசிங்கம் வருதுன்னு நான் பார்த்துடுறேன். எல்லாருக்கும் தெரியட்டும்டி. நான் என்ன மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கேன்னு." அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, மதி எவ்வளோ சொல்லுவாங்க. அவர் கேட்க மாட்டாரு. அந்த சத்தத்த கேட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷோட அம்மா எந்திச்சு வந்துருவாங்க. வந்து கதவ தட்டுவாங்க. "உள்ள என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "இப்ப நீங்க கத்துனதுனால தானே அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க. நீங்களே போய் பதில் சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவரும் இல்ல, "வாடி, நான் என்னடி பதில் சொல்றது? நீயும் வாடின்னு" சொல்லிட்டு மதியையும் அழைச்சிட்டு போறாரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன தான்டா பிரச்சனை? எதுக்குடா இப்ப கத்திட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை தான். நாங்க சரி பண்ணிக்கிறோம். நீங்க போங்க." அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்குடி இப்ப நீ அவங்கள சொல்ற? நீ வாடி வெளிய." அப்படின்னு சொல்லிட்டு மதிய பார்த்தீங்கன்னா, ஹாலுக்கு வலிச்சுட்டு
வந்து கத்த ஆரம்பிச்சுறாரு. இவங்க சவுண்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, மலரும், பாக்கியராஜுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, வெளிய என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு அவங்களும் எந்திச்சு வந்துடுறாங்க. "என்ன இங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேர் ரூம்லேருந்து ஒரே சவுண்ட் கேட்டுச்சு. நான் எழுந்து வந்து பார்த்தேன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "ஒரு நாள் கூட உங்களால சண்டை போடாமலாம் இருக்க முடியாதா? எதுக்கு இப்படி எங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு, நீங்களும் உங்க நிம்மதிய கெடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுறாரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீங்க போய் தூங்குங்க. நான் என்னன்னு பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் தூக்கத்த கெடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் எங்கேருந்துடி போய் என்ன தூங்க சொல்றேன்? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களால எங்க நிம்மதி சுத்தமா போகுது" அப்படின்ற மாரி சொல்றாரு. "மனுஷன் நிம்மதியா வீட்ல தூங்க கூட முடியல உங்களால" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ராகவன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டென்ஷனா கத்துவாரு. பாக்கியராஜுமே எவ்வளவோ சொல்வாரு. "எதுக்குடா இப்ப இப்படி கத்துற? கத்தாதடா, பொறுமையா பேசுடா" அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கேட்க மாட்டாரு. "எல்லாம் இவளால தான். இவளால என் நிம்மதியே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு" அப்படின்ற மாரி சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவுறீங்க? கொஞ்சம் நிதானமா பேசுங்கன்னு" சொல்றாங்க. உடனே சுரேஷ் இன்னமும் கத்த ஆரம்பிச்சுறாரு. "என்னால இவளுக்கு எதுவும் புரிய வைக்க முடியல. இவகிட்ட என்னால நிம்மதியா இருக்க முடியல. என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விடுகதையின் விடை வளையல்.